இன்றைக்கி ஆன்மீக தகவல்களாக நான் ஒரு அருமையான ஒரு பதிவை இன்றைக்கி போடுறேன். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவு. நம்மளோட கை ரேகைகளில் என்னென்ன மாதிரி ரேகைகள் இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கையோட நடுப்பகுதி, அதாவது வலது கையில் இந்த மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு வரைகிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி சூலரேகை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் சூலரேகை. நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? கையோட நடுப்பகுதியில் சூலரேகை இருக்கணும், வலது கை. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையோட இடது கையில் நடுப்பகுதியில் இது வச்சிங்க அப்படின்னா இதுக்கு பெயர் டமருக ரேகை, அதாவது உடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இடது கை பக்கம் உடுக்கை ரேகை, இதுதான் உடுக்கை ரேகை. நல்லா உங்களுக்கு கிளாரிட்டியாக பார்த்தா தெரியும். இதுக்கு பேர் உடுக்கை ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடுக்கை ரேகை இடது கையிலையும் வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூல ரேகை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக அருமையான, அதாவது சிவனோட பரிபூர்ண சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, அம்பாலோட மாரியம்மனோட பரிபூர்ண அருளாசி உங்கள்கிட்ட இருக்குங்கிறது இது முதல் கட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று அடுத்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போது இந்த ரேகை இருக்குது இல்லைங்களா, இந்த ரேகை இருக்கு இல்லையா, இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ரேகை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது நல்லா ஒரு பிறை வடிவில் இருந்துச்சு, நல்ல ஆழமான ஒரு பிறை வடிவில் இருந்தது அப்படின்னா இயற்கையிலேயே நமக்கு அன்னத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது, அவர்களிடம் லக்ஷ்மி வாசம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒன்று. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட கட்டை விரல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கட்டை விரல் இப்படி இருக்கும். இந்த கட்டை விரலில் நம்ம எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போவோமா, நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியான கேரக்டராக, அது மட்டும் அல்ல கலைகள்லாம் நமக்கு நல்லா வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த கட்டை விரல் மேலே இந்த மாதிரியான ₹1 காயினோ இல்லை ₹2 காயினோ இல்லை ₹5 காயினோ எடுத்துக்கிட்டு இந்த கட்டை விரலை இப்படி தம்ஸ்அப் கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதன் மேலே இதை கரெக்டாக நீங்கள் வைக்கணும். இப்படி வச்சு உங்களுக்கு இது நின்றுச்சு அப்படின்னாவே நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் கேரக்டர், நீங்கள் ரொம்ப வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் அடிக்கடி நாங்கள் இந்த அனுகிரகா யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அருமையான தகவல்கள்லாம் உங்களுக்கு, ஆன்மீக தகவல், உங்களை பற்றியே தெரிந்து கொண்டிய நிறைய தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ.